வணக்கம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு கேசவன் யூடியூப் சேனல். நம்ம மாதையா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து காட்டியிருப்போம். அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னா ரோஸ் கார்டன், பர்கூரில் ரோஸ் கார்டன் சொல்லிட்டு ரெசார்ட். நம்மோட இதுக்கு முன்னாடி நம்ம சேது மாமா, மன்சூர் மாமாவோட வந்துட்டு நம்ம பசங்க வந்தோம் அப்படின்னா பசங்க ஃபேமிலி யாரும் வேணா வரலாங்க, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணிட்டு எல்லாமே நம்ம சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ பர்கூரில் இன்றைக்கி நானும் நம்ம மாதையா 2 பேரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் ஒன்று ரொம்ப பெரிய இந்த இந்த சுற்றுவட்டார ஹில்ஸுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது முதல்ல பர்கூர்னா என்னென்னு சொல்லிடுறேன். பர்கூர்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மலை பிரதேசம், ஓகேங்களா. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கர்நாடகா பார்டர் வந்து, ஓகேங்களா. இப்போ நான் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே நின்றுட்டுருக்கேன், ஓகேங்களா. மேற்கு தொடர்ச்சி மலை மேலே தான் இருக்கேன். நம்ம ஏரியாவில் ஒவ்வொரு திருவிழா சொல்லுவோம்ல, ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பர்கூருக்கு பெரிய கோயில் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பந்தேஸ்வரா கோயில், ஓகேங்களா. அந்த கோயிலுக்கு இன்றைக்கி நானும் மாதையா 2 பேரும் போக போகிறோம். ஸோ பஸ்ஸில் தான் போக போகிறோம். வாங்க பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு பந்தேஸ்வரை கும்பிட்டு நான் கீழே போயிடுவேன். மக்களே பாருங்க மக்களே, ஐயா பாருங்க ஜம்முன்னு ரெடியாகி வந்துட்டு அது பாருங்க, காவி வேஷ்டி சட்டை தேங்காய் பூ துண்டு, வேறு லெவல். ஓகே மக்களே, பாய் பாய். ரோஸ் கார்டன் உண்மையுமே சூப்பரான ஒரு இடம். இருங்க ஐயா, நான் எழுதுக்கிறீங்களா? சரி, ஓகே. உண்மையாலுமே மக்களே, எனக்கு ஐயாவை பார்க்கும்போதெல்லாம் நம்மளாம் இன்னும் உழைக்கணும், நிறையா உழைக்க வேண்டியது இருக்குன்னு. இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான உழைப்பு மக்களே ஐயா கிட்ட. ஓகே மக்களே, ஃபைனலி தாமரைக்கரை ரீச் ஆகிட்டா. இன்னொரு பஸ் ஏறணுங்களா? சரிங்க ஐயா. மக்களே, ஐயா அங்கே உள்ளே உட்காந்துருக்காரு நிழல்ல. நானும் தான் இங்கே வந்து நின்று மெயின் ரோடு அதுங்க. இங்கே உள்ளே வந்து இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்மலை போகிறது. ஸோ வந்து உட்காந்து நானும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணி பார்த்தா எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குச்சு. பஸ்ஸில் தான் போகணும் மாட்டேங்குது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது மக்களே. இப்போ தான் மணி 11:10 ஆகுது. இன்னும் 50 நிமிஷம் இருக்குது. தளபதி விஜய் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணிட்டாரு. எங்களை கெட்டவன்னு சொல்ல இங்கே எவன்டா நல்லவன். ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. போகலாமா ஐயா? ஏறிங்க, முன்னாடி ஏறிங்க. பாரப்பா ஜம்முன்னு ஏறிட்டாரு. தாண்டுறீங்களே சும்மா அங்குன்னு ஏற்றா ப்ரோ. ப்ரோ ஏற்றுங்களா? ஓகே. ஓகே. Wow. டவர் இருக்குது பாருங்க மக்களே, டவரு அப்படியே இந்த பக்கம் பாருங்க மக்களே, சரிதா? கல் கட்டடம் எல்லாம் வரப்பெல்லாம் நீட்டாக சுற்றி அருமையாக கல் கட்டடம் கட்டி ஏரியா உண்மையாலுமே இந்த பக்கம் சூப்பராக இருக்குது. தேவர் மலை. வா, தேவர்னா வந்து கன்னடத்தில் வந்து சாமி நடத்த மக்களே, சாமி மலை. அதான் எல்லாம் இதெல்லாம் பர்கூர் மலை மாடு மக்களே. அப்போ மலையிலே இது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஊர் இருக்க மாட்டேங்குதுங்க. இல்லை அதான் ஊர் நிறைய இருக்குது பாருங்க மக்களே, எப்படி இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குதுங்க மக்களே, சரியான மலை கிராமம். ரியலாகவே பார்க்குறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. வாங்க
அந்த பக்கம் இந்த பக்கம் 2 சைடுமே நல்லா பாருங்க மக்களே. பாட்டி சாமி இதெல்லாம் வந்து நம்ம மலையாளத்தில் வந்து பயங்கரமாக இருக்கு. ஏங்கய்யா மலையாளத்தில் பச்சை பசலேன்னு இருக்கு. இப்போ இருக்கிறத விட மலையாளத்தில் வந்து பார்க்கணும். ஒரு நாள் மலையாளத்தில் வரலாம் மக்களே, நிறைய ட்ராவல் பண்ணலாம். டோன்ட் வரி. என்னங்க கார்லேயே வரலாம். அதுங்க எல்லாம் ஜம்முன்னு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சாட்டு இருக்குதுங்க. ஓ மேலே மலைக்கு போயிட்டு வராங்க எல்லோரும். ஓ கிரி போயிட்டு வராங்க. பாருங்க மக்களே, பந்தேஸ்வரம் மக்கள்ஸ். பாருங்க மக்கள்ஸ், ஒரு சின்ன ஒரு குளம். இதை நீங்கள் சொன்ன அந்த குளமா? ஓகே. இந்த குளத்தில் வந்து பூசாரி தவிர வேறு இறங்க மாட்டாங்களாம்மா? அடுத்தது பொறிக்காரரு, நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது அகராதியில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே இங்கே டீ கடை. ஃபஸ்ட்டு மலை கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்க்குறேன். அதான் சித்தேஸ்வர மலைக்கு போயிருக்கோம். பட் அது இந்தளவுக்கு வந்து ட்ரைபிள் கிடையாது. இங்கே பாருங்க எல்லாம் வேலைப்பாடு வருங்களா, மொட்டை கல்லை போட்டு கட்டிகிட்டு இருக்காங்கப்பா. கூட்டத்தை பாருங்கள் மக்களே, ஏதோ எதிரே பார்க்கலீங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு. ஓகே பிரதர், ரொம்ப நன்றி பிரதர், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஐயா கூட கிளம்பியாச்சு. ஐஸ்கிரீம் கடை நம்ம கீழே இருக்கிற மாதிரியே தான் மக்களே மேலேயுமே. இங்கே பாருங்க தேர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. தேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் மலையில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கிறேன், மலை திருவிழா. நாளைக்கெல்லாம் தேர் இன்னும் கூட்டமாக இருக்குது. அதான் இன்னும் கூட்டம் இருக்கா? அதான் நாளைக்கு தான் ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கிறேன் மக்கள். எங்கே பாருங்க ஏதாவது கல்வெட்டு இருக்குது, வேடாப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க பண்ணியிருப்பாங்களே இருக்குது. வேடாப்பாளையம்ங்கிற அப்படிங்கிற ஒரு ஊர். வேறு லெவல். இந்த பாருங்க கட்டை தேர் வேறு லெவல். போலாங்க ஐயா. ஃபோட்டோ எடுக்கிறீங்க உங்களுக்குள்ளே நில்லுங்க. போகலாங்களா? ஜம்முன்னு எடுத்தாச்சு. சரிங்க மக்களே, வாங்க மக்களே போகலாம். அங்கேங்களா சுற்றி வரலாங்களா? ஆனால் பரவாயில்ல. இங்கே பாருங்க மக்களே, அதே மாதிரி இங்கே கர்நாடகா தமிழ் ரெண்டுலேயுமே பேசுகிறாங்க. அதான் ரெண்டு அதான் அனௌன்ஸ் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே தமிழ்லையும் பண்ணுறாங்க, கன்னடத்துலையும் பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஒரு எப்படின்னா இதெல்லாம் வந்து பார்டரில் நல்ல கலாச்சாரம் மக்களே. அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தா எல்லாமே எப்படின்னா ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. பெருசாக யாரும் வாட்டர் சாரமாக பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு மீடியம் ஹைட்டில் தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க? ஏதோ போகுது. ஓ சாமி போகுதா? என்னங்க சாமி? சாமி போகுது. உற்சவருங்களா? உற்சவர் வந்து உள்ளே போகுது. போயிட்டு வந்து ஓ மலைக்கு போயிட்டு உள்ளே போகுது. அதான் மக்களே, ஆக்சுவலாக ஐயாட்ட சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கல, ஐயாட்ட ஃபோன் இருக்குது மக்களே, ஃபோன் பண்ணி பிடிச்சிக்கலாம். காமிக்கிறேன் பாருங்களேன் எங்களை எப்படின்னு சொல்லி. பாருங்க மக்களே, இந்த இது காந்தாரா படத்தில் அந்த ஒரு இது மாதிரிங்களே மலை கலாச்சாரம் மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ். எத்தனை பேர் ஒரு இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க பாருங்க. கலாச்சாரம் பாருங்க எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாமி வேறு லெவலுங்க. எல்லாத்து கையிலையும் சாமி இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னா சாமி கட்டியிருக்கிறாங்க. ஓ மொத்தம் எத்தனை பேர்? 7 பேரா? ஓ 9 பேர். ஓ 9 நமக்கு கிரகங்கள் அந்த மாதிரி. பார்த்தீங்களா மக்களே,
தனி சிறப்புங்க, வேற லெவலுங்க. அவர் கையில் பாருங்க ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு பாருங்க, ஆயுதம் ப்ளஸ் கத்தி ஒன்று. கரெக்டான சமயத்துக்குள்ள வந்திருக்கோம். செம்ம மகளே, வேற லெவல் டிஃப்ரெண்டா இருக்குது மகளே. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மலை கிராமத்தில் வந்து ஒரு திருவிழா.
அண்ணா எதுக்குண்ணா அழகு குத்துறது? வேண்டுதலுக்காகவா இல்லை? வேண்டுதல் ஆ ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்குதா, ஆ அதனால அங்கேருந்து கூட்டிட்டு ஓ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். குழந்தைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தை. ஓ குழந்தைக்காக. ஓ அதுக்காக அழகு குத்துறாங்க. கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். அந்த ஒயிட் கலர் சாரி கேரளா மாதிரி சாரி கட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக அளவு குத்திருக்காங்க. ஸோ அளவு குத்திட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. சூப்பர் மக்களே, கரெக்டான டைமிங். ஏன்னா ஐயாவை தான் மிஸ் பண்ணிட்டேன். ஐயாட்ட ஃபோன் இருக்குது, பிடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து நம்ம சாமி போட்டு வெயிட் பண்ணலாம் மக்களே, கால் பண்ணி பார்ப்போம். இவனும் பிரச்சனை ஐயாவோட சொந்த ஒரு இதுதான் இருந்தாலும் ஆனால் கம்பல்சரி கடைசியில் பார்த்துறோம், நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். சிறப்பு மக்களை, அப்படியே கோயிலுடைய சுற்றி வந்துட்டு இருக்கோம். ஐயா கண்ணப்ப நாயனார் பாருங்க மகளே, முப்பாட்டன் கண்ணப்ப நாயனார், சிவனுக்கு கண் கொடுத்தவர், முதலில் கண்டானம் செய்தவர் கண்ணப்ப நாயனார். அப்பா இறைவா, சிறப்பு மகளே, செம்ம. அதே மாதிரி கோபுரத்தை டிசைன்லாம் பாருங்களேன், தெரியுதா? இங்கே வந்து வீரபத்திரர் இருக்கார்ல, அவர் இருக்கார் பாருங்க. கர்நாடகானாலே வீரபத்திரர் மெயினாக வந்து வழிபடுறாங்க மக்களே. வீரபத்திரர் அதே பாருங்க, கோபுரம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே துர்க்கை எல்லாம் ஆகம விதிப்படி தான் இருக்குது. அப்படியே வந்து இதை சுற்றி லைனாக உட்காந்துருக்காங்க பாருங்கள், தெரியுதா? அளவு குத்திட்டு திருநீர் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கல்வெட்டு பாருங்கள் மக்களே, தமிழில் தான் இருக்குது கல்வெட்டு, கோயில் கல்வெட்டு தமிழாக வட்டெழுத்து மாதிரி தெரியுதுங்களா? ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்குது. சிறப்பு. சரி மக்களே, போய் சாமி போடலாம், உள்ள போகலாம். வெளியே வந்து இரட்டை நந்தி, நெக்ஸ்ட்டு அது நம்மளுக்கு ஓகே சிறப்பு. இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. கர்நாடகா கோயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நந்தி இருக்கும். என்ட்ரன்ஸில் மேலே நந்தி வச்சுருப்பாங்க. நந்திங்களா என்ட்ரன்ஸு, கொடிமரம், ஓகேங்களா? இது தமிழ்நாடு தான், பட் இருந்தாலும் இங்கே வந்து மரத்தினால் செய்யப்பட்ட கொடிமரம். கொடி பறக்குது பாருங்கள், சிவனுடைய நந்தி கொடி பறக்குது. கொடிமரத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீட்டாக கொடி வந்து துணியில் பறக்க விட்ருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் கொடிமரமே. ஸோ இது என்ன மரம்னு தெரில, எல்லா கோயிலும் யூஸ் பண்ணுற மரத்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மணி, அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு இது ஒன்று. நெக்ஸ்ட் இங்கே வந்து இரட்டை நந்தி. கோவில் பூட்டி இருக்கு மக்களே, நீக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில.
மக்களே அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்க எல்லாம் அந்த குடை இருக்குமல்ல, இங்கே ஒரு குடை, இங்கே ஒரு குடை, இங்கே ஒரு குடை, இங்கே ஒரு குடை, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசை வந்து இந்த இதில் வந்து குத்தி வச்சுருக்காங்க. தெரியுதா? பாருங்க குத்திட்டு இருக்காங்க பாருங்க. சாரி, காசு குத்துனது எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே அவ்வளோதான் மக்களே, கோயில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் மக்களே, சூப்பர் சூப்பர். போகலாம், அவ்வளோதான் மக்களே, உள்ளே போகலாங்க. சிறப்புங்க. உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். செம்ம வாசனை, பூ வாசனை. மக்களே உள்ளே வந்துட்டேன். அப்படியே செம்ம ஸ்மெல்லாக இருக்குது அந்த பூ வாசம், அந்த செண்டு வாசம், செண்டு பூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் செம்மங்க. உள்ளே பர்மிஷன் கேட்டு எடுக்கலாமாங்க? ஐயா எடுக்கலாம்ன்றாரு. கோயிலுக்கு வந்துட்டு மக்கள் இங்கே பாருங்க மக்களே, காளை மாட்டு மேலே எத்தனை சாமின்னு அவங்க செமந்து வந்தாங்கல்ல, அந்த 9 சாமியெல்லாம் இங்கே தான் கொண்டு வச்சுருப்பாங்க. இது வந்து வீரபத்திர சுவாமிங்க. வீரபத்திர சுவாமி தானே? பந்தேஸ்வரா. பந்தேஸ்வரா வீரபத்திரா செம்மன் இருக்கிறாரு. அது உள்ள வந்து அம்பாளுங்க மக்களே. அங்கே சிறப்பு சிறப்பு. ஓகே மக்களே, போயிட்டு சாமி கும்பிட்டு ஜம்மன் வந்தாச்சு. சாமி வந்து நான் ஃபோட்டோ எடுக்கலை, என்ன சொல்கிறது, சாமி கும்பிட்டு வந்து இந்த பக்கம் வந்து நின்னேன். உள்ளே எல்லாம் போகலாம் விரட்டுறதே கிடையாது மக்களே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நின்று பார்க்கும்போது சாமி வந்து தீவாதாரங்களை காட்டும்போது ஐயோ கண்கொள்ளா காட்சி. இங்கே வந்து சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து வெள்ளி தகடு போட்டு வச்சுருப்பாங்க. முகமெல்லாம் இருக்கும், மீசை கண் எல்லாமே சாமிக்கு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. லிங்கத்துக்கு மேலே அப்படியே பார்க்குறக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வேறு லெவல் சிறப்பான தரிசனம். அவனின்றி அனுபவம் அசையாது, சிவனின்றி எதுவும் நடக்காதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் ப்ளஸ் முருகன். ஓகேங்களா, அருமை மக்களே, சிறப்பாக இருந்துச்சுங்க. நான் வந்து எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் வந்து கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. பந்தேஸ்வரா சாமி கோயில் திருவிழா வேறு லெவல். ஓகே மக்களே, கீழே நம்ம அந்தியூர்காரரே இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்களையும் பார்த்து பேசிட்டு அப்படியே பாருங்க ஜம்மு இருக்குதாருங்க ஓவராலாக, தெரியுதுங்களா? ஸோ சூப்பர் மக்களே. அடுத்து ஒரு என்னென்னா நம்ம ஐயா வந்து கண்டுபிடிக்கணும். அவரை வந்து கண்டுபிடிச்சோம்னா பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டா ஓகே, சந்தோஷம் மக்களே. சேஸ். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கம்மங்கூடும் நம்மளுக்கு கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுதான் அருமை, வேறு லெவல். இது வந்து நம்ம மொட்டை கம்பு இல்லைங்க, இது வந்து காட்டு கம்புன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது. சிறப்பு மக்களே. 2வது டைம் சுற்றி வந்துட்டேன். நம்ம ஐயாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், இன்னும் அடிக்கல. இங்கே எத்தனை மூங்க குச்சின்னு மக்களே. ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். சாமி கும்பிட்டீங்களா? நானும் கும்பிட்டேன், சிறப்பாக கும்பிட்டேன். வேறு லெவல், அப்படியே அருமையாக இருந்தது. கம்மங்கூழ் குடிக்கிறீங்களா? அங்கே கம்மங்கூழ் நான் அங்கே கொடுக்குறாங்க வாங்க மக்களே. அடுத்து வந்து நம்ம ஐயாவையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. சிறப்பு மக்களே. ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கலாம் மாட்டிருக்கு. கரெக்டாக இன்னொரு டைம் பாருங்கள் மக்களே. 2வது டைம் சாமி பார்த்தாச்சு. 2வது டைம் நான் பார்த்ததை விட கேமராவில் உங்களுக்கு காமிச்சேன் சாட்டிஸ்ஃபைடு. ஃபோட்டோ ஒருத்தர் எடுத்தார், கேட்டு எடுக்கலாம்னு சொன்னாங்க, எடுத்து காமிச்சேன். உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆச்சு, சாட்டிஸ்ஃபை ஆச்சு. வேறு விநாயகர் பெருமானை பாருங்க மக்களே. மேலே சர்பா இருக்க மாதிரி 2 சைடு ஒரு இது மாதிரி விநாயகர் பெருமான் ஜம்மு இருக்கிறார் மக்களே. இங்கே பாருங்க, ஐயாவுக்கு தெரிஞ்ச ஊருக்காரம்மா பாட்டி பாருங்க பேசுது பாருங்க. ஏன் வரல, வந்திருக்கோணுமல்ல அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே சாப்பிட அப்படிங்கிறாங்க. ஐயா இந்த ஊருக்காரர் தான் மக்களே, தேவர்மலைக்காரர் தான் மக்களே. ஒரு வண்டி ஒன்று வருது, இதில் ஏற முடியுமான்னு தெரியல. இதில் ஏறணும்னா நேர் தாமக்காரில் இறங்கிக்கலாங்க. இருக்கா? ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த வண்டி வா. சரி ஓகேண்ணா. கடவுள் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லுவாங்கல்ல, அதன் மாதிரி தான் நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போகிறாரு. உலகடன் நான் சொன்னேன், உலகடன் தானே வாங்க பைக்லேயே உலண்டாரு. இப்போ ஐயா மட்டும் பார்த்து அண்ணா போயிட்டாரு.
யாரோ திருப்பி தேய்ச்சி விடலாம். ஐயா மட்டும் தாமரைக்கரைக்கு ஏற்றி விட்டுட்டு நம்ம ப்ரோ கூட ஏறணும் அப்படின்னா நேர் கீழே போயிடலாம். மக்கள் அங்கே வச்சுருந்தேன் பஸ் ஏறி அந்தியூருக்கு எப்படா அங்கே போய் கார் எடுக்கிறதையும் வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை ஆண்ட முடிச்ச சிவப்ரோ நம்ம ப்ரோ பார்த்த ப்ரோ பேர் ப்ரோ மகேந்திரன். ஓகே பிரதர், இங்கே இதுக்காக வந்தீங்களா மேலே? பசங்க சொன்னாங்க வந்தோம். சரி 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 ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஓகே, எந்த ஊர் பிரதர் நீங்கள்? செம்பிச்சம்பாளையம். ஓ செம்பிச்சம்பாளையம். ஓகே ஓகே ஓகே. ஏற்றி விட்டுறலாங்க அதில். மக்களே ஐயாவுக்கு ஒரு வண்டி பிடிச்சிட்ட மக்களே, தாமரைக்கரைக்கு. இந்த வண்டி ஆக்சுவலாக அந்தியூரே போகுது, பட் இருந்தால் நம்ம வந்து நம்ம ப்ரோ கூட போய்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம ப்ரோ வந்து நம்மளை தாமரைக்கரையில் வெயிட் பண்ண சொன்னார். நான் என்னென்னு சொன்னேன்னா அந்தியூர் தான் போகுதாமா வண்டி, அந்தியூரே நான் போய் இறங்கிறேன். இல்லை ப்ரோ நீங்கள் வாங்க பைக்கில் வரலாம் அப்படின்ட்டாரு. ஸோ ஐயா பார்த்தீங்களா, இறைவன் நம்மளுக்கு எப்படி வழி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? முயற்சி எடுக்கணுங்க ஐயா என்றைக்குமே. அதுதான் நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. சரிங்க. ஓகே மக்களே, அண்ணன் தான் நம்மளுக்கு கொடுத்தது அந்தியூருக்காரரு. பரவாயில்ல மக்களே, சிறப்பு சிறப்பு. ஒரு 10 வண்டி கேட்டால் வந்து ஏதோ ஒரு வண்டி கிளிக் ஆகும் மக்களே. அப்புறம் நம்ம கேட்குற கூச்சை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று ஒன்று சொல்கிறேன். கேளுங்கள் திறக்கப்படும் தான் சொல்லியிருக்காங்க பழமொழியே. மக்களே, இன்றைக்கி நம்ம கோயில் கும்பிட்டோம்ல, அது எவ்வளோ சிறப்போ அதே மாதிரி நமக்கு மட்டும் இல்லை ஊர் மக்களுக்கே சிறப்பு. ஏன்னா நோம்பி வந்து கோயில் பிரச்சனை அது பார்த்தீங்களுக்குள்ள அந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷமாக நோம்பி நடக்காமல் இந்த வருஷம் நடந்திருக்கு. நடந்த வருஷம் நம்மளும் வந்திருக்கிறோம். அருமை அருமை அருமை. ரெண்டாவது இன்றைக்கி நம்ம கும்பிட்டது வந்து பந்தேஸ்வரனா சித்தேஸ்வர மலை. அங்கே நம்ம போவோம்ல பவானியில் அந்த பக்கம் இருக்கிறலங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த பந்தேஸ்வரன் மாதேஸ்வர மலைன்னு சொல்லுவோம்ல. இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 கோயிலுக்குமே நம்ம போயாச்சு மக்களே. மக்களே தாமரைக்கரை வந்தோம். கரெக்டாக ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு. ஓகே ஓகே பாய் மக்களே. கரெக்டாக கொண்டாந்து விட்டா ஐயாவுக்கு பஸ் வந்தது. டக்குனு ஐயா ஏற்றி விட்டா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். நேரம் இருக்க விட்டு பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ரோ வெயிட் பண்ணுறாரு. கணக்காக வந்து எல்லாமே அப்படி சொல்லி வச்ச மாதிரி நடக்குது பாருங்களேன்.